இது வந்து டெய்லரிங்க்கு பேசிக் நீட்ஸ் என்னென்ன வேணும்னு பார்ப்போம். இது கிளாஸ் ஃபஸ்ட்டு. இது பேசிக்காக நமக்குன்னா ஒரு நோட்டு, அதில் நமக்கு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்காக ஒரு நோட்டு. லாங் சைஸ் நோட்டு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். த்ரெட்டு வேணும், ஒரு நூல் பிரிக்கிறதுக்கு குண்டூசி, மேக்னெட் இருந்தால் நம்ம குண்டூசி தான் ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு நூல், ஒரு நீடில் இருந்தால் ஓகே. ஒரு ஸ்கேலு, நீங்கள் நார்மல் சைஸர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் டெய்லரிங்க்கு இது ஈஸியாக இருக்கும். இது பேப்பர் கட்டிங், பேப்பர் ஏதாவது கட் பண்ணோம், கேன்வாஸ் கட் பண்ணால் இது தேவைப்படும். சும்மா நம்ம ஸ்டார்டிங் தான் இப்போ தான் நீங்கள் டெய்லரிங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்து, காட்டனாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். போக போக நீங்கள் மற்ற கிளாத்தில் டெய்லரிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சாக் பீஸு, நம்ம நார்மல் சாக் பீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு பாக்ஸே வந்து ஒரு 20 ருபீஸோ 25 ருபீஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து வரைஞ்சிட்டு நம்ம எரேஸ் பண்ணுற மாதிரி கூட வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக பேசிக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுறது டெய்லரிங்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். எனக்கு கொஞ்சம் உடஞ்சிருக்கு. இந்த மாதிரி இல்லாமல் இங்கே பால் இருக்கிற மாதிரி இருக்கும், சின்ன மணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு தையல் தப்பாக போட்டோம் மிஷினில் நம்ம பிரிக்கணும்னா இது ஈஸியாக பிரிச்சிடலாம். இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும். இவ்வளோ தான் நம்ம பேசிக்காக நமக்கு தேவைப்படும். செகண்ட் கிளாஸில் டெய்லரிங் மிஷின் பற்றி பார்த்துடலாம். ஓகேங்களா?